எம்எஸ்ஜி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த vlog பார்த்திங்கன்னா திம்பம் டு டிபெட்டியன் டெம்பிள் தாங்க போகிறக்கான vlog. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் இதில் இருக்கிற ட்விஸ்ட்டு தெரியும். ஏன்னா எனக்கே நிறைய ட்விஸ்ட் அங்கே வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபுல்லாக வீடியோ பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கான ட்விஸ்ட்டு தெரியும். ஓகே, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஓகேங்க, வாங்க கண்டினியூ பண்ணலாம். நான் மீதி வந்து vlogல அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வியூஸ் எல்லாம். நீங்கள் வந்து அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. வாங்க போகலாம். சரி, இப்போது திம்பமில் இருக்க ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா லைட்டாக பசிச்சதா, சரி பேக்கரியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு கிளம்பியாச்சுங்க. இனி இதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பாக தான் இருக்கும், ஆனால் ஏரியா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஆமாங்க, இன்னும் நான் இதுக்கப்புறம் நிறைய உள்ளே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். ஆமாங்க, இன்னும் நான் வந்து எனக்கு ஐயோ இங்கே பார்த்தீங்களா ஒரு சின்ன பிரச்சனை. வண்டி எப்படியோ தெரியாமல் அப்செட் ஆயிடுச்சுங்க. நிறைய மூங்கில்லாம் வேஸ்ட்டாக கிடக்குதுங்க இங்கே. சரி, ஓகே, பரவாயில்ல. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம டிபெட்டியன் டெம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 41 கிலோமீட்டருங்க. இப்போ ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா 10:45 ஆயிடுச்சு. நம்ம அங்கே ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அதாவது இது ஒரு ரக்கடான ரோட் ட்ரிப்னா இதுதாங்க. எத்தனை இடத்துல எத்தனை மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்களா? பாருங்க, இங்கே ஒரு வண்டி ஏதோ ப்ராப்ளம் ஆகி நின்றுருக்கு. ஸோ இதெல்லாம் தாங்க நிறைய பிரச்சனை இருக்குது. இது வந்து லெஃப்டில் கொண்டு போய் சாத்தில் பட் லெஃப்டில் கொண்டு போய் நிப்பாட்டிக்கிறாங்க. லைட்டாக டேமேஜ் இருக்குது. அதனால தான் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும் அப்படின்னு. ஏன்னா திடீர்னு சடனாக வந்து என்ன ஆகுன்னே தெரியாதுங்க. அதனால தான் சொல்கிறது. இப்போ நம்ம வந்து நானும் மோட்டோபும் சேர்ந்து ரைட் போயிட்டுருக்கு. இனி நாங்கள் ரெகுலராக பண்ணலான் இருக்காங்க. அந்த சென்ட்ரலே நிறைய மரம் முறிஞ்சு வந்துருக்குங்க. ரொம்ப பார்த்து தான் போகணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டாங்க. இப்போ வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் இதெல்லாம். இங்கே பாருங்களேன், தண்ணி அதாவது இப்போ வந்திருக்கு. ரீசெண்டாக மழை பெஞ்சு ஃபுல்லாக வந்திருக்கு. ரோடெல்லாம் தாண்டி போயிருக்கேங்க. அவ்வளோ தூரம் வந்திருக்கு. பரவாயில்ல. ப்ரோ சொன்னார், இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு ப்ரோ நேற்று அப்படின்னாரு. ஸோ அது மட்டும் மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் தான் கீழே வந்துட்டுருக்கேங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. குதிரை, இது என்ன குதிரைடா? அது நாட்டு குதிரைங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக நிறைய குதிரை இருக்குங்க. இங்கே பாருங்களேன், நிறைய குதிரை இருக்கு. ஒன்று பிடிச்சிட்டு போயிடலாமா? ஏண்டா சும்மா தானே இருக்கு. தூக்கி கட்டி நடுவில் வச்சுக்க, அப்படியே போயிடலாம். சும்மா பண்ணிக்கங்க. நான் சீரியஸாக இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது எனக்கு. நான் வந்து அந்த பாலம் வரைக்கும் வந்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து எனக்கு ரூட்டு தெரியலன்னு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போயிட்டேன். ஏன்னா நாங்கள் இந்த ஏரியாவுக்கு தான் வரணும்னு நாங்கள் வரல. ஸோ இப்போ வந்து நம்ம பர்பஸாக வந்து டெம்பிளுக்கு போகிறங்காட்டி நாங்கள் எப்படி போயிட்டுருக்கோங்க. இப்போ இங்கேயும் பரவாயில்ல, இங்கேயும் பிளேஸ் இருக்குது. நம்மளெல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. அவ்வளோ இங்கே பாரு, என்னது ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க. கொலைகள் அப்படின்னு ஒரு ஊராட்டு இருக்குங்க. அதை தாண்டி தான் போகணுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது பார்த்தா இங்கே போடுறான். இங்கேயெல்லாம் டென்ட் ஸ்டே இருக்குடா. ஃப்ரேம் இதெல்லாம் இருக்குடா. இங்கேயெல்லாம் ரெசார்ட்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், எம்எஸ்சி. ஆனால் சீரியஸாக இது வந்து ஒரு அண்டர் ரேட்டடு பிளேஸுங்க. நமக்கு முன்னாடி போகிற பஸ் டிரைவர்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்கில்டாக இருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒரு 500 மீட்டர்ஸ் ஹைட் உள்ள ஒரு மலைக்கு நியர்லி பார்த்திங்கன்னா 27 ஹேர்பின் பென்ஸுங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில், அதுவும் சின்ன ரோட்டில் ஓட்டிகிட்டு போகணுன்னா இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன்.
ஏன்னா அப்படின்னா தாங்க அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். இல்லாட்டி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது புதுசாக இருக்கிற டிரைவர்ஸு இல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு 5 வருஷம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஏரியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில்டான டிரைவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க சூப்பராக ஓட்டுவாங்க. இவரே பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் பஸ்ஸு எவ்வளோ பொறுமையாக போனாலும் ஸ்டெடியாக போகிறாரு, எந்த ஒரு சின்ன ஜர்க்கும் இல்லாமல் சூப்பராக ஓட்டிகிட்டு போகிறாருங்க. நாங்கள் அப்படியே இவங்க பின்னாடியே கவர் எடுத்து போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வாட்டுக்கு முன்னாடி போய் இந்த ரூட் புதுசுங்க, அதுவும் நிறைய பேர் வார்ன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறையா வெஹிக்கிள்ஸ் சரி நிறையா வைல்ட் அனிமல்ஸ் வரும் அப்படின்னு. சரி நம்மளுக்கு எதுக்கு வம்புப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு இதுலேயே அப்படியே பொறுமையாக இவங்க பின்னாடியே போகலான்னு போயிட்டுருக்கு. அந்த காரு கவர் சரி ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே இந்த காரை வந்து சைடு விட்டுட்டு அந்த காருக்கு பின்னாடி போய்க்கலாம் அப்படிங்கிறான். வழுக்குது ப்ரோ போலப்பா. செம்மையான ஒரு ஸ்கிட்டுங்க. ஓகே தெரியாமல் விட்டேங்க, பிரேக் பிடிச்சங்காட்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. நல்ல வேலை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அது பின்னாடி கார் வந்தாங்களா, சரி ஓகே காருக்கு வழி விடலான்னு லெஃப்ட்டு பார்த்தேன், ரைட்டில் சேருந்தது தெரியல. இதாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இவர் சைடு போட்டார். சரி இருங்க நம்ம நெக்ஸ்ட் இதில் எழுதுவோம். அவர் பஸ்காரர் சொல்கிறாரு அடுத்த டேர்னிங்கில் திரும்பிக்கிங்க. ஓகேண்ணா பின்னாடியே வாங்குறாங்க, சரி பரவாயில்ல. நிப்பாட்டணுமா? ஓகே, ஏன்னா என்ட்ரி போட்டுட்டு தான் போகணும். ப்ரோ இங்கே திவந்தியன் டெம்பிள் தானே? ஓகே ப்ரோ. ஏன்னா இன்டர்ஸ்டேட்டுக்குள்ளே போகிறப்ப கண்டிப்பாக வந்து இது பண்ணுவாங்க. ஓ அப்போலாமாங்க, ஓகேங்கண்ணா. காருக்கு மட்டும்தாங்க எதாவது கேட்குறாங்க, நமக்கெல்லாம் எதுவும் கேட்கல. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வந்தாச்சு, இன்னும் 2 கிலோமீட்டர் தான் அந்த கட்ரோடு என்ட்ராயாச்சுங்க. அதாவது அந்த லாஸ்ட்டில் தெரியும் உங்களுக்கு, இருங்க காமிக்கிறதோ அதுதாங்க. அது அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாமே திபெத்தியனுக்கு டெம்பிள் தான் சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாங்க, பார்த்தா தான் தெரியும். வாவ், இங்கே பாருங்களேன் அந்த பழைய ஏர் டெக்னிக் சூப்பராக இருக்குது. இது எங்கள் வீட்டில் இருக்குங்க. இந்த ஏரு அப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிளில் இருக்கிற எல்லாமே எங்கள் வீட்டிலே இருக்குது. ஆனால் மாடு தான் இல்லைங்க. இன்னொரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஓப்பனில் இருக்கா நல்லா தெரில. ஓகே நம்ம வாங்க போய் பார்க்கலாம், வாங்க பார்த்தா தானே தெரியும். அங்கே அந்த மாதிரி இருக்காங்க. இதுதான்டா இங்கே ஒரு இன்னும் கொஞ்சம் போகணும். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? வாங்க, இது வந்து என்ட்ரி மாதிரி. வாவ் சூப்பராக இருக்குங்க. உள்ள கொஞ்சம் கல்ச்சரே வித்தியாசமான மாதிரி இருக்குது. நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குமா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம். ஆமாம் 10 அடி ரெக்கார்ட் ஆகுதுங்க. அது என்னமோ பேர் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து ஓகே 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 ரைட்டில் போகணுங்கிறான். ஆனால் எப்படி போகணுங்க? ரைட்டா? இந்த ரூட்டில் லெஃப்ட் எடுக்கணுமாம்மாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேயெல்லாம் போனோம்னா கலர் கலராக கொடி கட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய கட்டி வச்சுருக்காங்க.
பாத்தியா சூப்பராக இருக்கு போகிறா. ஆமாம், ஓகே. ஆனால் இன்னும் வந்து எனக்கு ஒன்றும் தெளிவாக தெரியலைங்க. சரி வாங்க போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே தான் வண்டி நிற்பாட்டணும்னு நினைக்கிறேன். அங்கே தான் டெம்பிள் அந்த ரைட் சைடில் இருக்குது. சரி ஓகேங்க, நான் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எம்எஸ்டி வந்தாச்சுங்க. உள்ளே போகலான்னு ஒரு பிளான். ப்ரோ இங்கே தான் ப்ரோ விளாக் பண்ணணும். நம்ம உள்ளே போனால் தாங்க தெரியும் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. சைடில் எல்லாம் நிறைய கொடி கட்டியிருக்காங்க. இதை பார்த்தாலே சீரியஸாக மணாலியில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தாங்க. வாவ், மாங்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர். நம்ம போய் பேச ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே, இருங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை சுற்றி வர மாதிரி நம்ம இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. சும்மா சுற்றி பார்க்கலான்னு தான். வாவ், இங்கே பாருங்களேன். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க. அந்த மணாலியில் இருக்கும்ல அந்த சுற்றி விடுறது. ஆனால் சத்தம் வரலையே. அது என்னங்க சத்தம் வரல? சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட நிறைய இருக்குது. 1 2 3 4 5 10 15 20 25 30 பீஸ் இருக்குங்க இதுலேயே. சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஓகே, நீ அப்படியே இன்னும் ஏதாவது எக்ஸைட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். வாவ், ஆமாம் ப்ரோ, இங்கே பாருங்க தேன் ராடு பாருங்க, ஒரிஜினலாக. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். காலைல விட்டு மட்டும் அடிச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் நம்ம எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் தான் கிடக்கணும். இதில் இல்லைங்க. ஆக்சுவலாக இதில் மட்டும்தான் இருக்குது. இங்கே அதை காணோம். இதில் மட்டும்தான் இருக்குது. மற்ற இடத்துல எங்கேயும் இல்லைங்க. ஓகே, எம்எஸ்சி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திபெத்தியன் டெம்பிள் வந்துட்டோம். ஸோ பின்னாடி தான் இருக்குது. இது வந்து மெயின் டெம்பிள். நிறைய டெம்பிள் இங்கே இருக்குது. பட் இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் டெம்பிளுங்க. ஸோ எவ்வளோ போய் பார்க்கலாம். நான் ஏற்கனவே போய் பார்த்துட்டேன். பட் உங்களுக்காக காமிக்கிறேன் வாங்க. உள்ளே போகிறீங்களா? இன்ட்ரோ கொடுத்தாரா? எஸ், இந்த திபெத்தியன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு புத்தாவோட ஸ்டாச்சு தான் உள்ளே இருக்குது. அதாவது என்னது சிம்பிளா நீயே சொல்கிற ஸ்டாச்சு. ஓகே, ஸ்டாச்சு தான் உள்ளே இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இது. நம்ம இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிங் டிங் நம்ம அடிப்போம். அதுக்காக பெல்லு. பட் சும்மா டிசைனுக்காக வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க சும்மா சைட்லலாம் சூப்பராக டிசைனுக்கெல்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க. லைட்லாம் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பெயிண்டிங் மாதிரியே இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அடிக்கிறதுனால ஒரு நார்மல் பெயிண்டிங் தான். பையன் பார்த்து டாட்டா காமிக்கலான்னு பார்த்தா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒவ்வொன்றையுமே சலங்கை கட்டியிருக்காங்க. சத்தம் கேட்குறேன்னு ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லைட் அழுக்காயிடுச்சு. பட் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கோமா அப்படிங்கிறதே கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஃபுல்லாமே வந்து இங்கே எல்லாமே அந்த டிபெட்டியன் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 கிட்ஸ் கூட போனாங்கல்ல, எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளே வந்தீங்கனாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எங்கேயுமே இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டரில் தான். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து புத்தா ஸ்டாச்சு. ஆனால் இவங்களாம் யாரும் தெரில. இவங்க தான் புத்தா ஸ்டாச்சு. ஆனால் இவங்க வந்து ஒரு ஆன்சியன்ட் புத்தா மாதிரி இருக்காங்க. இவங்கள இன்ஸ்பயர் பண்ணி இவங்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குங்க. ஆக்சுவலாக இவர் தான் வந்து இங்கே ஆரம்பிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கும் தெரியல. இங்கே நிறைய 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 ஆர்கிடெக்ட் நிறையா வேலை பண்ணியிருக்காங்க. நம்ம பழைய காலத்துலலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேலே லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ட்ரம்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க. இங்கே தான் மெடிடேஷன் நடக்கும். இந்த ட்ரம்ஸ் இருக்குது. இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே
ப்ளீஸ் டோன்ட் டச் எனிதிங், தயவு செய்து எதையும் தராதே அப்படின்னு தமிழில் கூட போட்டிருக்காங்க. நம்ம லாங்குவேஜ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே தான் உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ணுவாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் இங்கே பாருங்கள், இங்கே தான் சூப்பராக எனக்கு பிடிச்ச ஏரியா தான். ஆக்சுவலாக இங்கே நிறையா ஆர்கிடெக்ட்லாம் வச்சுருக்காங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோல்டிங்கில் மண்ணில் செஞ்சது தாங்க. சூப்பராக இருக்குது இங்கே எல்லாம் எனக்கு தெரிஞ்சு. இங்கே ஏதோ சாமி கும்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சு இது ஒன்று தாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, இங்கே வந்து நிறையா ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது, டிசைன்ஸ்லாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் வெளியே பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 டெம்பிள் இருக்குங்க. போக உங்களுக்கு நான் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இங்கே உங்களுக்கு வேணால் ஃபுல் சரௌண்டிங்ஸ் பாருங்களேன், காமிச்சார் அப்படியே ஒரு ஃபுல் சரௌண்டிங்ஸ். சேலம் போய் எங்களுக்கு இதுதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் பக்கம். சேலம் இல்லை ப்ரோ, நம்ம ஏற்காடு சைட் போனோம்னா ஏற்காடு போனால் அது பக்கம். இல்லாட்டி எங்களுக்கு இதுதான் பக்கம். ஓகே ப்ரோ, ஓகே. நான் அதான் ப்ரோ, நாங்கள் இங்கே ரொம்ப கீழே போயிட்டா போதும். ஆனால் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக வந்தால். இப்படி தாங்க வண்டி ஓட்டணும்னு எதிர்பார்த்தது. வா சீரியஸாக வேற லெவலுங்க. இந்த மாதிரி ஒரு ரோடுக்கு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. வர்றப்போ கூட மழை இல்லை, ஆனால் இப்போ வருங்க மழை பெஞ்சு ரோடே சூப்பரான ஒரு இதில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பார்த்து டேர்ன் பண்ணணுங்க. அதாவது ஸ்லைடாக்கி போகிறதுல வந்து ரொம்ப பார்த்து தான் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கும். அப்போ வந்து இந்த வண்டியில் இருக்கிற ஆயிலெலாம் கீழே ரோட்டில் இருக்கோங்க. அப்போ இந்த தண்ணி வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலை வந்து மேலே தூக்கிடும். அப்போ நம்ம திடீர்னு போய் பிரேக் எங்கேயாவது அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிட் பண்ணி விட்ருவோம். அதனால் எப்போவுமே தண்ணி லைட்டாக மழை பெஞ்சிருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்து பத்திரமாத்தான் வண்டி ஓட்டணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா ஸ்கிட் ஆக்கிரும். பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஆளுக்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு சட்டை நனைஞ்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இதை தூக்கிட்டோம், டெயில் டெடி தூக்கிட்டு நம்ம ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் டெயில் டெடி போட்டிருக்கோம். பட் ஃபோல்டிங் கிடையாது, நார்மல், அதான் நானே செஞ்சு போட்டது. அதனால் வந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் இப்போ அது முக்கிய குறிப்பாக சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, டெயில் டெடி வந்து அதாவது மேக்னெட்டிக் ஃபோல்டிங் டெயில் டெடி வந்து பேனடு. ஆனால் நான் அதில் போட்டால் தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதனால் நான் அதை போடலை. அதுபோல் லீகலாக இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு டெயில் டெடி போட்டிருக்கேன். தண்ணியெல்லாம் ஓடுங்க. அப்போ இங்கே எவ்வளோ மழை பெஞ்சதுன்னா தெரியல. ஓகே, அப்பா குளிருதுங்க. இன்னும் கொஞ்சம் குளிர் அதிகமாச்சுனாலும் வாய் டைப் பிடிக்கும். வாவ், செம்மையான ஏரியாங்க இது. அடங்கப்பா, இதில் பார்த்து போகணுங்க. அந்த காட்டில் இருக்கிற முள்ளெல்லாம் வந்து ரோட்டில் எடுத்து போட்டோம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம வண்டியோட பஞ்சர்னு கூட பண்ணலாம். அதனால் அதுவும் பார்த்து தான் போகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திம்பம்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸுங்க. நம்ம அப்படியே அதில் பொறுமையாக போனோம்னாலே தெரிஞ்சுக்காது. வாவ், ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். பாருங்களேன், தண்ணி அப்படியே அந்த சைடுலேருந்து இந்த சைடு கிராஸ் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோடே அப்படியே புதுசாக போட்ட ரோடு மாதிரி இருக்குது.